நாட்டுக்கண்மையில் தாளமுக்கம் வலுவடையும் சாத்தியம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பிரித்தானிய நடுவீதியில் முற்றுகையிடப்பட்ட டெல்வின் சில்வாவின் வாகனம், போலீசார் குவிப்பு. சிக்கலில் ரணில் தீவிரப்படுத்தப்படும் விசாரணை. லண்டனில் தமிழ் தேசிய கொடிநாள் வாரம் அனுஷ்டிப்பு. கஜேந்திரகுமாருக்கு தமிழரசு கட்சி விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. மாவீரர்களை தமிழ் மக்கள் நினைவேந்த தடையா, அமைச்சர் சந்திரசேகரின் அறிவிப்பு. கிழக்கில் பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது, அமைச்சர் ஆனந்த விஜயபால விசேட அறிவிப்பு. ராஜபக்சர்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மனோஜ் நாணயக்கார. ஊழல்வாதிகளை ஒன்றிணைத்த எதிர்க்கட்சிகளும் மக்கள் ஆதரவு பெற மாட்டார்கள், சுனில் ஹந்துன்னெத்தி. புதிய கல்வி சீர்திருத்தம், அமெரிக்க தூதுவரிடம் ஆதரவு கோரும் பிரதமர் ஹருணி. நாடளாவிய ரீதியில் நேற்றைய தினம் 729 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டிற்கு அண்மையாக காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் நாளை 25ஆம் தேதியளவில் ஒரு தாளமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்றைய தினத்துக்கான வானிலை தொடர்பான முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் மேலும் நாட்டில் பெரும்பாலான பிரதேசங்கள் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரான டெல்வின் சில்வா லண்டனுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். அதன் பொருட்டாக ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த நிலையில் டெல்வின் சில்வாவுக்கு எதிராக தமிழர்கள் நூற்றுக்கணக்கில் கூடி போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்தையும் மீறி டெல்வின் சில்வா கூட்டத்துக்கு நுழைய முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. இதன்போது அவர் உள்ளே சென்றுள்ள நிலையில் அங்கிருந்த தமிழர்கள் வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த இடத்தில் போலீசார் அதிகளவு குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கூட்டம் இடம்பெற்றதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. லண்டனில் உள்ள வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் அழைப்பை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு இங்கிலாந்து பயணத்திற்காக முன்னாள் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செலவிட்ட 16.6 மில்லியன் குறித்து இலங்கை போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது. அதன்படி இலங்கையில் இருந்து லண்டனுக்கு வந்த இலங்கை இரகசிய போலீஸ் அதிகாரிகள் லண்டனில் உள்ள முன்னாள் உயர்ஸ்தானிகர் சரோஜா சிறிசேனவை 17ஆம் தேதி திங்கட்கிழமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு வரவழைத்து 7 மணி நேரத்துக்கு மேலாக விசாரித்து வாக்குமூலம் பெற்றுள்ளனர். இதற்கு காரணம் 2023 செப்டம்பர் வோல்வர்ஹாம்டன் பல்கலைக்கழக நிகழ்வுக்கு ரணில் வந்தபோது சரோஜா சிறிசேனா லண்டனில் உயர்ஸ்தானிகராக இருந்துள்ளார். 2023 நவம்பரில் சரோஜா சிறிசேனா உயர்ஸ்தானிகர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இன்னும் லண்டனில் வசிக்கிறார். முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பிதழை வழங்கியது யார் என்பது குறித்து முன்னாள் உயர்ஸ்தானிகரிடம் சிஐடி அதிகாரிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அது அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டதா? உயர்ஸ்தானிகர் ஆலயம் ராஜதந்திர வழிகளை முறையாக பயன்படுத்தியதா? அழைப்பின் நம்பகத்தன்மையை உயர்ஸ்தானிகர் ஆலயம் விசாரித்ததா? முன்னாள் ஜனாதிபதியின் வருகை ஒரு உத்தியோகபூர்வ வருகையா? மாறு வேடமிட்டு நடாத்தப்பட்ட தனிப்பட்ட விஷயமா? இங்கிலாந்தில் தரையிறங்கியதிலிருந்து அவர் புறப்படும் வரை உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஜனாதிபதிக்கு என்ன சேவைகளை வழங்கியது என்றவாறாக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. முன்னாள் உயர்ஸ்தானிகர் தவிர முந்தைய வாரம் உயர்ஸ்தானிகர் ஆலய அலுவலகத்துக்கு சென்ற சிஐடி அதிகாரிகள் அப்போதைய முன்னாள் துணை உயர்ஸ்தானிகர் மனோரி மல்லிகாராட்சி மற்றும் பயணத்தில் பணியாற்றிய பிற அதிகாரிகளிடமும் விசாரணை நடைபெற்றுள்ளது. மனோரி மல்லிகாராட்சி இன்னும் துணை உயர்ஸ்தானிகராக உள்ளார். உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் பணியாற்றி இலங்கைக்கு திரும்பாமல் தங்கள் சேவையை முடித்துக்கொண்டு இங்கிலாந்திலேயே தங்கியிருந்த 2 அதிகாரிகளும் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அவர்கள் அர்ண பெர்னாண்டோ மற்றும் கிருசாந்த சுபசிங்க ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ளனர்.
லண்டனில் தமிழீழ தேசிய கொடிநாள் வாரத்தை முன்னிட்டு பிரித்தானியாவின் பல பகுதிகளில் நடைபெற்று வரும் நினைவு நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் கொடிநாள் இடம்பெற்றது. நேற்றைய தினம் நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் பிற்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை லண்டன் டிராஃப்லாகர் சதுக்கத்தில் தமிழர்கள் பெருந்திரளாக கூடி கொடிநாள் அனுஷ்டிப்பை கௌரவத்துடன் கொண்டாடினர். புலிக்கொடியை ஏந்தியவாறு மக்கள் பேரணியாக நகர்ந்ததுடன் சதுக்கத்தை நோக்கி அணிவகுத்தும் சென்றுள்ளனர். பின்னர் தமிழீழ தேசிய கொடி உயர்த்தப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டதாகவும் அனைத்து வயதினரும் ஒருங்கிணைந்து பங்கேற்ற இந்த நிகழ்வு தமிழர் சமூகத்தின் தேசிய உணர்வையும் ஒற்றுமையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வின் சமஷ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்க தயார் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் கூட்டாக செயற்பட எல்லா கட்சிகளுடனும் பேசினோம். எல்லோரின் வீடுகளுக்கும் தேடி போனோம். ஒருவரும் ஒத்துழைக்கவில்லை. பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வை சமஷ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்க தயார். ஒற்றை ஆட்சியை ஏற்கவும் இல்லை, சமஷ்டியை கைவிடவும் இல்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வராசா கஜேந்திரனும் சொல்வது போல் தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யவில்லை. கடல் பத்தும் என பார்த்து கொக்கு மாதிரி குடல் வத்தி போக முடியாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்களுடன் பேசியிருக்கலாமே என்கின்றார். மாகாண சபையை வேண்டாம் என சொல்பவரை எவ்வாறு அழைத்து செல்ல முடியும்? அரசியல் தீர்வை அடைந்த பின்னர் ஏனைய பிரச்சனையை பார்க்கலாம் என்கிறார். அரசியல் தீர்வு வருவதற்கு அடைந்த பின்னர் ஏனைய பிரச்சனைகளை பார்க்கலாம் என்றால் அரசியல் தீர்வு வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிடும். இணைந்து செயற்படுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தோம். அடுத்த மாதம் முற்பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் பேசப் போகிறோம். அந்த ஒத்துழைப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமாருக்கும் வழங்கினோம். பொது விடயத்தை அரசியலமைப்பு வரும் வரை மாகாண சபையும் வரும் கொச்சைப்படுத்தும் கருத்துக்களை சொல்ல வேண்டாம். மேட்டுக்குடியிலிருந்து நாங்கள் வரவில்லை என்பதால் நீங்கள் நாம் சொல்வதை கேட்க மாட்டீர்களே. ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பின்னர் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பு ஒன்று அவசியம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டதோடு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என அரசு எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு குறிப்பிட்டார் என தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதியினுடைய வரைவு வந்த பின்னர் பேசலாம் என்றே சொன்னோம். நாங்கள் அரசியலமைப்பு வரையோனும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்கிறார். அது பிழையான அணுகுமுறை. தமிழரசு கட்சி இருமாப்புடன் கதைக்கவில்லை. கஜேந்திரகுமாருக்கும் கடிதம் எழுதியிருக்கின்றோம். அடக்கமாக பேச காரணம் ஒற்றுமையாக பயணிக்க விரும்புகிறோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்மை தொடர்ச்சியாக விமர்சிக்க முடியாது. நியாயமான விமர்சனத்தை ஏற்கலாம். துரோகம் காட்டிக் கொடுப்பு இனத்துரோகி என்ற வசனங்களே இவர்களுக்கு தெரியும். மக்களுக்கு பதில் சொல்ல நாம் தயார். சொல்லில் தொங்கிக் கொண்டு மக்களை ஏமாற்ற வேண்டாம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாகாண சபை வேண்டாம் என்று சொன்னால் நாம் ஒத்துப்போக முடியாது. கஜேந்திரகுமாருடன் சுமூகமான உறவை பேணவே விரும்புகிறோம். நீங்கள் அடிக்க வெளிக்கிட்டால் நாம் மென்மையாக திருப்பி அடிப்போம். எங்களுடைய வாக்கு வங்கி குறைந்து விட்டது தான், ஏன் உங்கள் வாக்கு வங்கி குறையவில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். எங்களை நீங்கள் தாக்கியதால் தான் தேசிய மக்கள் சக்தி வளர்ந்தது. சமஷ்டியை கைவிட மாட்டோம் என ஜனாதிபதிக்கு முன்னாலேயே சொல்லி இருக்கிறோம். நாம் இனி தேர்தல் கேட்கப் போவதில்லை. ஆனால் எமது கட்சி கைவிட்டால் எந்த தரத்தில் பதில் வருகின்றதோ அதே தரத்தில் பதில் கொடுக்கப்படும். ஒற்றுமையாக இனம் சார்ந்து ஒவ்வொருவரும் தங்கள் தளத்தில் இருந்து கொண்டு பொது விடயங்களில் ஒன்றாக பொது மையத்தில் இருந்து செயற்பட அழைப்பு விடுக்கின்றேன். இதற்கு சாதகமாக பதிலளியுங்கள் என தெரிவித்துள்ளார். போரில் மரணித்த மாவீரர்களை தமிழ் மக்களின் நினைவேந்து எமது அரசு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அறிவித்துள்ளார். அத்துடன் வடக்கில் காணி விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை குட்டி சுவராக்கிய வங்குரோத் அரசியல்வாதிகள் இணைந்து ஆட்சியை கலைக்கப் போவதாக கூக்குரலிட்டு வருகின்றனர். நாட்டை 70 வருட காலத்துக்கு மேலாக சீரழித்த வரலாற்றை எமது தேசிய மக்கள் சக்தி அரசு மாற்றி அமைத்து இன மத மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தாய் நாட்டை கட்டியெழுப்பி வருகிறோம். கடந்த காலங்களில் குடும்பமாக நாட்டை சூறையாடியவர்கள் துரத்தப்பட்ட நிலையில் நேர்மையாக ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசு முன்னெடுத்து வருவதை சகித்து கொள்ள முடியாத கூட்டம் இனவாதத்தை தூண்ட முனைகிறது. போரில் மரணித்த மாவீரர்களை தமிழ் மக்கள் நினைவேந்த எமது அரசு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை. கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்டு கொடிகள் அறுத்தெறியப்பட்ட வரலாறுகளை மாற்றி
பூரணமாக நினைவேந்தும் உரிமையை வழங்கியது எமது அரசு. நாட்டின் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க பாதுகாப்பு தரப்பிடம் இருக்கின்ற மாவீர துயிலும் இல்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் இந்த மாத இறுதிக்குள் சில துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதேபோல் வடக்கில் காணி விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும். அதன் அடிப்படையில் அதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை. அண்மையில் பண்டி நிலப்பரப்பில் இராணுவத்திடமிருந்து ஒரு பகுதி காணி விடுவிக்கப்பட்ட நிலையில் அதனை உரியவர்களுக்கு வழங்குவதில் சிக்க நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிகிறேன். எமது அரசு நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கான தீர்வு காண்பதற்காக புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்தி வருகிறது. அதை பொறுக்க முடியாத சிலர் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கின்ற நிலையில் அவர்கள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கிறார்கள். அண்மையில் திருகோணமலையில் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களுக்கு பின்னால் இனவாத சக்திகளின் செயற்பாடுகள் இருக்கின்றது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர்களின் நோக்கம் மக்களை வாழ வைப்பதல்ல, தமது அரசியல் இருப்புகளை தக்க வைத்துக் கொண்டு நாட்டை சூறையாடுவது இவர்களின் நோக்கம். இதை நான் விலாவரியாக கூற வேண்டிய தேவையில்லை. கடந்த காலங்களில் நாட்டை எப்படி ரணில் ராஜபக்சக்கள் சூறையாடினார்கள் என்பது எமது மக்களுக்கு நன்கு தெரியும். ரணில் ராஜபக்ச மீண்டும் ஆட்சி அமைக்க எமது மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். ஆகவே எனது அரசை வீழ்த்துவதாக கூறிக்கொண்டு இனங்களுக்கிடையில் முருகல் நிலையை தோற்றுவிப்பதற்கு பங்குரூத் அரசியல்வாதிகள் பலவிதமான செயற்பாடுகளை செய்வார்கள். மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு எதிராக நுகைகுடையில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு பேரணியில் வெற்றியை தொடர்ந்து மேலும் 3 இடங்களில் பேரணிகளை நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டமிட்டுள்ளது. அடுத்த பேரணி ரத்தினபுரி, அதைத் தொடர்ந்து மாத்தறை மற்றும் குருநாகல் போன்ற பகுதிகளில் நடைபெறும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இதேவேளை இந்த பேரணி மிகப்பெரிய வெற்றியாக கருதுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். நாங்கள் ஒன்றாக வேலை செய்ய போகின்றோம் என்பதை நேற்று காட்டியுள்ளோம். யாரும் பின்தங்கப் போவதில்லை. இந்த நாட்டில் மீண்டும் பட்டத்து இளவரசர்கள் பிறக்க மாட்டார்கள் என பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வழிவகுத்தால் தனது அரசியல் வாழ்க்கையை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். வெள்ளிக்கிழமை காட்டப்பட்ட ஒன்றுபட்ட முயற்சி எனவும் கட்சியின் தலைமையை நாமல் ராஜபக்சவிடம் ஒப்படைக்கும் முயற்சி அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாறாக எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்ட சக்தியாக இருப்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்குவதற்கான முயற்சி என ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஒன்றுபடுவது கட்டாயம். நான் பிரச்சனையாக இருந்தால் ஒதுங்கிக் கொள்கிறேன் என ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் சனிக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 29,899 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் 729 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 21 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 285 பேரும் திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 149 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்திய 22 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 24 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4278 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கோரளை பெற்ற பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடப்பட்ட பேர்பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் அறிவித்தார். சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற சட்டத்தை கையில் எடுத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோர் மீது நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். கோர்லைப்பற்று பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடம் என பெயர் பலகைகள் சனிக்கிழமை மாலை பிரதேச சபை தவிசாளர் உட்பட்ட குழுவினர் பொதுமக்கள் இணைந்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கிரான் பிரதேசத்தில் குடும்பிமலை உட்பட மலைப்பிரதேசங்கள், பழமை வாய்ந்த ஆலயங்கள், வயல்வெளிகள் போன்ற இடங்களில் காணப்படும் மக்கள் போக்குவரத்து செய்யும் வீதியில் உள்ள சந்திகளில் இப்பெயர் பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக பிரதேச மக்கள், சமூக ஆர்வலர்கள் பிரதேச சபை தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரனிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தவிசாளர், உபதவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் இணைந்து அவற்றின் அகற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஆனந்த விஜயபால வடக்கு கிழக்குக்கும் தெற்குக்கும் ஒரே சட்டம் தான் என்றும் அதனை எவரும் மீறக்கூடாது என குறிப்பிட்டார். ஏற்கனவே போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நுகைகுடை மைதானத்திற்கு 1000 பேர் வரையில் அழைத்து வந்துவிட்டு அதனை மாபெரும் மக்கள் பேரணி என்று குறிப்பிடுகிறார்கள். திருடர்கள் அனைவரும் தற்போது கூட்டு சேர்ந்துள்ளார்கள். மக்களை முட்டாளாக்க முயற்சிக்கின்றார்கள் என மக்களுக்காக நாளை அமைப்பின் தலைவர் சட்டத்திரணி மனோஜ் நாணயக்கார தெரிவித்தார்.
அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைவதாக குறிப்பிட்டுக் கொண்டு கூட்டு எதிர்க்கட்சியினர் கடந்த 21ஆம் தேதி கொழும்பில் கூட்டத்தை நடத்தினார்கள். கூட்டத்துக்கு 1000 பேர் கூட வரவில்லை. ஆனால் மாபெரும் கூட்டம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த கூட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கலந்து கொள்ளவில்லை. ஊழல்வாதிகள், கொலையாளிகள் ஒன்றிணைந்துள்ளார்கள். அரசாங்கத்தின் அடக்குமுறை என்று குறிப்பிடுகிறார்கள். நாட்டு மக்களுக்கு எதிராக அரசாங்கம் எவ்வித அடக்குமுறைகளையும் பிரயோகிக்கவில்லை. ஊழல்வாதிகளுக்கு எதிராக தற்போது சட்டம் முறையாக செயல்படுத்தப்பட்டு இதனை எவ்வாறு அரசியலமைப்பு சர்வாதிகாரம் என்று குறிப்பிடுவது? ராஜபக்சக்கள் நாட்டை பங்க்ரோத் நிலைக்கு தள்ளியதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆனால் இன்று நாமல் ராஜபக்ச பொருளாதார பாதிப்பு பற்றி பேசுகிறார். பொருளாதார மீட்சிக்கான ஆலோசனைகளை முன்வைக்கிறார். நாட்டு மக்களை முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கடந்த காலங்களில் முரண்பட்டு கொண்டார்கள். 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தேர்தல் மேடையில் பேசிய ஹரின் பெர்னாண்டோ உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ராஜபக்சக்களின் திட்டம் என குறிப்பிட்டார். ஆனால் இன்று இளவரசர் நாமல் என்று குறிப்பிடுகிறார். இவர்களின் கொள்கை என்னவென்பது தெரியவில்லை. அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்துள்ள எதிர்க்கட்சியினர் நாளை தேர்தல் ஒன்றுக்கு அறிவிப்பு விடுத்தால் கடந்த காலங்களைப் போன்று முரண்பட்டுக் கொள்வார்கள். இதுவே இவர்களின் அரசியல் கொள்கை. அவர்களின் தெளிவுடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஊழல்வாதிகளை ஒன்றிணைத்த எதிர்க்கட்சிகளின் கூட்டு அரசாங்கத்திற்கு சவாலாக அமையாது. நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய ராஜபக்சக்களை மக்கள் ஒருபோதும் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர மாட்டார்கள் என கைத்தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி தெரிவித்தார். சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையை மேம்படுத்த 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலக்கு கடன் வழங்கலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார பாதிப்பினால் 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தேசிய கைத்தொழில்துறை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. வரி அதிகரிப்பு மற்றும் புதிய வரி கொள்கையினால் தொழில் முயற்சியாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். தேசிய கடன் மறுசீரமைப்பின் போது தொழில் முயற்சியாளர்கள் குறித்த கடந்த அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் கைத்தொழிலாளர்கள் வெளிப்படையான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டோம். பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு முன்வைத்த திட்டங்களுக்கு தொழில் முயற்சியாளர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார்கள். தேசிய கடன் மறுசீரமைப்பின் போது பாதிக்கப்பட்ட கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் குறித்து கவனம் செலுத்தப்படவில்லை என எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது. கடன் நெருக்கடிக்குள் உள்ளாக்கப்பட்டிருந்த 1093 தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் கைத்தொழிலாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் தலையீட்டுடன் 200 முயற்சியாளர்களின் கடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. ஏனையோரின் கடன்களை மறுசீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளது. கடந்த கால ஊழல் மோசடிகள் குறித்து தற்போது முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதால் எதிர்க்கட்சியினர் அச்சமடைந்துள்ளனர். சட்ட நடவடிக்கையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளவே இவர்கள் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள். ராஜபக்சக்கள் ஊழல்வாதிகள், படுகொலையாளிகள் என்று கடந்த காலங்களில் விமர்சித்தவர்கள் இன்று நாமல் ராஜபக்சவை இளவரசர் என அழைப்பது நகைப்புக்குரியது என தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த தயாராக உள்ள கல்வி மறுசீரமைப்புகளுக்கு கல்வி அமைச்சு, பரீட்சை திணைக்களம் மற்றும் தேசிய கல்வி நிறுவனத்திற்கு தேவையான தொழில்நுட்ப நிபுணத்துவ ஒத்துழைப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து பிரதமரினால் அமெரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தப்பட்டது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மற்றும் பிரதமர் ஹருணி அமரசூரிய ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற போது பிரதமர் இதனை குறிப்பிட்டார். அதுடன் ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னெடுக்கப்படும் சமாதான படையணி, கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற திட்டம் குறித்தும் ஏனைய ஒத்துழைப்பு திட்டங்களில் முன்னேற்றம் குறித்தும் தூதுவரினால் குறிப்பிடப்பட்டது. மேலும் ஃபுல்ஃபிரைட் சர்வதேச புலமை பரிசில் பரிமாற்ற திட்டத்தின் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான கல்விசார் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. சர்வதேச கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அமெரிக்க அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் ஃபுல்ஃபிரைட் புலமை பரிசில் திட்டம் 160க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அறிஞர்களுக்கு கற்கை நடவடிக்கை, கற்பித்தல், ஆராய்ச்சி, கருத்து பரிமாற்றம் மற்றும் பரஸ்பர உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் மனிதவள அபிவிருத்தி முன்னுரிமைகளுடன் ஒத்துப்போகும் வகையிலான அறிஞர்களை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்தும் அவர் இந்த சந்திப்பில் கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.